10, 300 பேர் இருந்தோம். அடிப்படை வசதி வந்து ரொம்ப கம்மியா இருந்தனால, ஃபாரஸ்ட் பிரச்சனைனால பாதி பேர் வெளிய வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் 5 வாக்காளர்களை மட்டுமே உள்ள தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி தொகுதிக்கு உட்பட்ட வெள்ளிமலை என்கின்ற மலை கிராமம். இதற்கு வாக்குச்சாவடி மையம் அமைத்து கொடுத்த தேர்தல் ஆணையத்தின் செயல்பாட்டிற்கு ஊர் பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். மேலும் அடிப்படை வசதிகள் செய்து தர அரசு நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தொகுதியில் உள்ள இந்த ஒரு குட்டி வாக்குச்சாவடி இந்தியாவிலேயே வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. வருசநாடு அருகில் வெள்ளிமலை என்கின்ற மலை கிராமத்தில் 5 வாக்காளர்களுக்கான ஒரு வாக்குச்சாவடி மையம் அமைந்திருப்பது ஜனநாயக திருவிழாவின் மகுடம் என இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் கடந்த மார்ச் 15ஆம் தேதியன்று தெரிவித்திருந்தார். இதுகுறித்து ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். எம்ஜிஆர், ஜெயலலிதா என தமிழகத்திற்கு 2 முதலமைச்சர்களை தந்தது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிதான். இங்குள்ள கடமலை மயிலை ஒன்றியத்தில் உள்ளது. தும்பக்குண்டு ஊராட்சிக்கு உட்பட்ட வெள்ளிமலை என்ற மலை கிராமம் வருசநாடு அருகே ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ளது. இந்த பகுதியில் ஏலம், காப்பி உள்ளிட்ட பணப்பயிர்களே அதிகம் விளைவிக்கப்படுகிறது. இதனால் வெள்ளிமலையில் விவசாயிகள் மற்றும் தனியார் தோட்ட தொழிலாளர்கள் என சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கடந்த 1990ஆம் ஆண்டு வரை வசித்து வந்தனர். பின்னர் காஃபி காடு, வன உயிரின சரணாலயம் மற்றும் புலிகள் காப்பகம் என வனத்துறையின் கெடுபிடியால் வெள்ளிமலை விவசாயிகள் பலரும் சிரமத்திற்கு ஆளானார்கள். இதனால் வெள்ளிமலையில் வசித்தவர்கள் படிப்படியாக இடம்பெயர தொடங்கினர். இதன் காரணமாக இங்குள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கை குறைந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 6ஆக மாறியது. இந்நிலையில் தமிழகத்தில் கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட SIR நடவடிக்கையால் வெள்ளிமலையில் இருந்த 6 வாக்காளர்களில் ஒரு வாக்கு நீக்கம் செய்யப்பட்டு செந்தில், ஜெயராணி, சுதா, பவுல் மற்றும் ரோஹித் என வாக்காளர்களின் எண்ணிக்கை தற்போது 5ஆக குறைந்தது. இருப்பினும் அவர்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றும் வகையில் இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் இங்குள்ள அரசு உதவி பெறும் ஆரம்ப பள்ளியில் வாக்குச்சாவடி மையம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் செயல்பாட்டிற்கு நன்றி தெரிவிக்கும் வெள்ளிமலை மக்கள் தங்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த நேரத்தில் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது வருசநாடுல வெள்ளிமலை ஏரியால ஒரு போலிங் பூத் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட் தான். அதுல 5 வாக்காளர் மட்டும் தான் இருக்காங்க. அது கடைசி லாஸ்ட் 2024 எலெக்ஷன்ல, லோக்சபா எலெக்ஷன்ல அங்க 6 வாக்காளர் இருந்தாங்க. ஆஃப்டர் SIR இப்போ 5 பேர் இருக்காங்க. அங்க இருக்கிறது அதை பார்த்தா அது ஸ்டேட் ஏரியா இருக்கு. அந்த காஃபி அந்த மாதிரி போடுறாங்க. வெளியிருந்து நிறைய பேர் வேலை செய்யறாங்க. அந்த ஜார்க்கண்ட், நார்த் இந்தியன்ல இருக்கிறது, சில பேர் போடியில இருந்து, சில பேர் கேரளா மாநிலத்துல இருந்து நிறைய பேர் இருக்காங்க. பட் அவங்க ஆக்சுவலி இங்க வாக்குப்பதிவு பண்ணலைங்க. அவங்க வாக்குப்பதிவு வேற இடத்துல இருக்கு. இல்லைன்னா அவங்க சொந்த மாவட்டத்துல இருக்கு, சொந்த இடத்துல இருக்கு. இங்க இருக்கிறது 5 பேர்னா இங்க இருக்கிறது வேற செய்யறாங்க. அவங்களுக்கு மட்டும் இருக்கு. ஸோ நம்ம இன்னும் டைம் இருக்கு. நாமினேஷன் வரைக்கும் இது பண்ணிக்கலாம். ஸோ அங்க இருக்கிறது அந்த மற்ற மக்கள் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நம்ம அப்ரோச் பண்ணியிருக்கோம். நீங்க ரொம்ப தூரம் போக வேண்டி இருக்கு, இங்க ரொம்ப வருஷமா இருக்கீங்க, இங்கேயே பதிவு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா இன்னும் ஒரு 10-20 பேர் கண்டிப்பா வந்துடும். ஆஸ் ஆஃப் நவ் 5 பேர் இருக்காங்க. மக்கள் அங்க இருக்கிறாங்க. பட் அவங்க தே ஆர் ரெஜிஸ்டர்ட் வோட்டர் இன் சம்வேர் அதர் டிஸ்ட்ரிக்ட். மக்கள் அடிப்படை வசதி ரொம்ப கம்மி. போக்குவரத்துனால போக்குவரத்து கம்மி, ஃபாரஸ்ட் கெடுபிடி. எப்படி என்ன சொல்றாங்க? இது வந்து 6 மணிக்கு மேல போக முடியாது. எதுவும் பொருளும் கொண்டு போக முடியாது, வர முடியாது. எந்த இதுவும் வந்து ரேஷன் உள்ள போக முடியாது, கொண்டு போக முடியாது, செய்ய முடியாது. எந்த இதுவும் ரொம்ப இதா இருக்கனால இதா இருக்கும். இது மேற்கொண்டு நீங்க இந்த மாதிரி இதை பண்ணி கொடுத்தீங்கன்னா மேல வந்து ஆள் வந்து இருக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு.